இன்று ஆண்டவர் உங்களுக்கு தரும் வார்த்தை லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, எரிகோ நகரத்தில் வாழ்ந்த சகேயு ஒரு வரி வசூலிப்பவனாக இருந்தான். இயேசு அந்த நகரத்திற்கு வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடன் அவரை காண வேண்டும் என்ற ஆவல் அவனுக்குள் எழுந்தது. ஆனால் அவன் குள்ளமானவன், கூட்டமும் அதிகமாக இருந்தது. என்னால் இயேசுவை காண முடியாது என்று வீட்டிற்கு திரும்பி செல்லவில்லை. அதற்கு பதிலாக முன்னால் ஓடி ஒரு காட்டாத்தி மரத்தில் ஏறினான். அவன் எடுத்த அந்த சிறிய முயற்சியே அவன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றியது. இயேசு அந்த மரத்தின் அருகே வந்து, சகேயுவே, சீக்கிரமாய் இறங்கி வா என்று அழைத்தார். அந்த சந்திப்பு சகேயுவின் இருதயத்தை மாற்றியது. அவன் மனம் திரும்பி தன் வாழ்க்கையை தேவனுக்காக அர்ப்பணித்தான். சகேயு முயற்சி செய்யாமல் இருந்திருந்தால் அந்த ஆசீர்வாதமான சந்திப்பை இழந்திருப்பான். பிரியமானவர்களே, அவனை மக்கள் பாவி என்று ஒதுக்கினாலும் இயேசு அவனை பெயரிட்டு அழைத்தார். அந்த ஒரு அழைப்பு சகேயுவுக்கு புதிய நம்பிக்கையையும் புதிய வாழ்க்கையையும் கொடுத்தது. பின்னர் அவன் தன் தவறுகளை சரி செய்து ஏழைகளுக்கு உதவி செய்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழத் தொடங்கினான். வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் தானாக நடைபெறாது, முயற்சி அவசியம். சகேயு இயேசுவை காண விரும்பியது மட்டுமல்ல, அதற்காக ஓடி மரத்தில் ஏறினான். தேவனை நெருங்க விரும்புகிறோம் என்றால் ஜெபம், வேதாகம வாசிப்பு, பரிசுத்த வாழ்க்கை ஆகியவற்றில் முயற்சி எடுக்க வேண்டும். முயற்சி செய்த சகேயு இயேசுவை கண்டான். ஜெபம் செய்வோமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைக்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வருகிறேன் அப்பா. எதை இழந்திருக்கிறார்கள் ஆண்டவரே? ஆம் ஆண்டவரே, என் தேவனை இழந்திருக்கிறார்களா? தேவனுடைய பிரசன்னத்தை இழந்திருக்கிறார்களா? ஜபத்தை இழந்திருக்கிறார்களா? ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறார்களா? ஆம் ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீர் ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சகேயு ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவன் முயற்சி செய்து ஆண்டவரே ஒரு காட்டாத்தி மரத்தில் ஏறி எப்படியாகிலும் என் ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே எவ்வளவு முயற்சி செய்தான் ஆண்டவரே. அப்படிப்பட்ட முயற்சிகளை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்யத்தக்கதாக நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை காணக்கூடாதபடிக்கு வருகிற எல்லா தடைகளையும் நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீர் உடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்களும் உம்மை பார்க்கணும் ஆண்டவரே. நீரும் எங்களை பேர் சொல்லி அழைக்கணும் ஆண்டவரே. நீரும் எங்களுக்கு இல்லத்திற்கு வரணும் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தில் வரணும் ஆண்டவரே. அப்படியாக இருக்கும் பொழுது எங்கள் பாவங்கள், சாபங்கள் எல்லாம் எங்களை விட்டு நீங்கி போகும் ஆண்டவரே. எங்களுக்கு ஆசீர்வாதம் ஆண்டவரே தானாய் வரும் ஆண்டவரே. அப்படியாக என் ஆண்டவர் செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.